ஹலோ. இன்னைக்கு ரொம்ப ஒரு ஒரு எனர்ஜெட்டிக் ஃபீல் அதிகமாக இருக்குது எனக்குள்ள. இது உங்களோட எனர்ஜியா என்னன்னு தெரியல. நான் ஃபீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கேன். ஏதோ ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல காரியத்தில் பார்ட்டிசிபேட் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. ரீடிங் உட்காரத்துக்கு முன்னாடி எனக்கு மெடிடேஷனில் என்ன தெரிஞ்சதுன்னா, கோவில் கோபுரம் தெரிஞ்சது. ஸோ அப்போ நான் நினச்சேன், அப்போ என்னோடய ஃபீலும் இதுவும் மேட்ச் ஆகுது கரெக்டாக. ஏதோ ஒரு நல்ல விஷயம், நல்ல காரியம், நல்ல ஒரு விசேஷத்துக்கு வந்த மாதிரியான ஒரு எனர்ஜி, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. ஏதோ நான் சில நல்ல விஷயங்கள் மேபி இன்றைக்கி மெசேஜஸில் வரலாம், இல்லைன்னா நான் சொன்ன மெசேஜாக இருக்கலாம், சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பார்க்கலாம் என்ன மாதிரியான மெசேஜ் இன்றைக்கி உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டு. எனர்ஜி ரீடிங். ஓகே, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஒரு உட்காரும்போது ஒரு நல்ல ஃபீல், ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்கு 10 ஆஃப் கப்ஸ் ஒரு ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம். இது ஒரு ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மேபி உங்கள் வீட்டில் நடக்கிறதா இருக்கலாம், இல்லைன்னா நீங்கள் எங்கன்னா ஒரு உங்கள் ஃபேமிலியில் நடக்கிற ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் போகிறதா இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு நல்ல காரியம், நல்ல விஷயம் ஆன் தி வே உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சீக்கிரமே ஒரு நல்ல விஷயம் உங்கள் வீட்டில் நடக்கிற மாதிரி இருக்குது, உங்கள் லைஃப்பில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். கண்டிப்பாக சடன் எல்லாம் எப்படி வருது பாருங்க, சடனாக வருது, எல்லாம் சடன். உங்களுக்கான அந்த ஒரு ஒரு ஜஸ்டிஸ், இல்லை நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம், அந்த விஷயமா கூட இருக்கலாம். அது சடனாக நடக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் நீங்கள் வெயிட் பண்ண ஒரு விஷயம் புதுசாக ஆரம்பிக்குது. ஏதோ ஒரு பழைய விஷயம், அதில் நீங்கள் அந்த விஷயத்துல இருந்து நீங்கள் ஒரு புது விஷயத்துக்கு சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது. இதுக்காக நீங்கள் ரொம்ப நாள் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் நீங்கள் உங்களை ஒரு ஹெர்மிட் மோடில் வச்சுக்கிட்ட மாதிரி இருக்குது. ரொம்ப நாள் நீங்கள் ஒரு மைண்டுக்குள்ளே நிறைய விஷயங்கள், சண்டை நடந்த மாதிரி இருக்கு உங்கள் மைண்ட், உங்களுடைய மனசுக்குள்ளே. அந்த விஷயத்துலேருந்து, ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து நீங்கள் வெளியில் ஒரு நல்ல விஷயம், ஒரு நல்ல விஷயத்துக்காக அடி எடுத்து வைக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு கண்டிப்பாக இங்கே இருக்குது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு வான்ஸ் எனர்ஜி எனக்கு வந்தது. வான்ஸ் எனர்ஜி. வேறு எதனா மெசேஜஸ்? ரொம்ப நல்ல ஃபீல் இருக்குது இன்னைக்கு. ரொம்ப நாள் நான் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து வெளியில் ஒரு நல்ல விஷயம், இதுக்காக தான் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த விஷயத்துக்கான ஒரு ஒரு உங்கள் ஃபேவரில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நினச்ச மாதிரி அந்த ஒரு இதில் நடக்கிற மாதிரி இருக்குது நல்ல விஷயங்கள். மேபி சில பேர் உங்களுக்கான ஒரு நியூ ஒரு ஏதோ உங்களுக்கு சாதகமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஏதோ ஒரு விஷயம் அதிகமாக நீங்கள் ஒரு இந்த கார்ட்லேருந்து வேற ஏதோ ஒரு ஃபீல் வருது எனக்கு. உங்களோட இமோஷன்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் குட் பை சொல்கிற மாதிரி இருக்குது. சில பழைய இமோஷன்ஸ், பழைய ஃபீல், ஏதோ சில விஷயங்கள் குட் பை சொல்லிட்டு ஒரு ஒரு புது விஷயத்துக்கு நீங்கள் வெல்கம் பண்ணுற மாதிரியான ஒரு மோடில், ஒரு சுச்சுவேஷன்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்ட மாதிரி இருக்குது. உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் அந்த விஷயத்தை ஸ்விட்ச் ஆன் பண்ணி விட்டுருக்காங்க உங்களுக்கு. உங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் லவ் சொல்கிற மாதிரி இருக்குது. லவ் யூ பேபி அப்படின்னு உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ், நிறைய மணி ப்ராப்ளம், உங்கள் லைஃப்பில் சுச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தனியாலாம் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய ஆன்செஸ்டர்ஸ், நான் கொஞ்ச நாளாகவே சொல்லிட்டு இருக்கேன், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் இல்லை உங்கள் ஆன்செஸ்டர்ஸ் உங்ககிட்ட கம்யூனிகேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை பேச நினைக்கிறாங்க அப்படின்றதுக்காக. கண்டிப்பாக இந்த கம்யூனிகேஷன் சீக்கிரமே நடக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு அந்த
சில விஷயங்கள் ஹாரன் சார் கம்யூனிகேட் பண்ணலை, இது வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி இல்லை அப்படின்னா சில பேர் உங்களுக்கு அந்த கம்யூனிகேஷன்ஸ் வர மாதிரி இருக்குது. ட்ரீம் வழியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் மெடிடேஷன் மோட்டில் இருக்கும்போது இருக்கலாம். சடன் நீங்கள் ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுக்கு மனசுக்குள்ளே ஏதோ ஒரு ஒரு நீங்கள் வேற ஒரு எனர்ஜியில் இருப்பீங்க, வேற ஒரு எனர்ஜியில் சேஞ்ச் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே தோன்ற மாதிரி இருக்கலாம். உங்களுக்கு சடனாக அந்த விஷயத்தை பற்றி நீங்கள் யோசிச்சே இருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த விஷயம் உங்களுக்குள்ள அப்படியே இதுவாகிட்டு வந்த மாதிரி இருக்கலாம், பூ பூத்து வந்த மாதிரி. கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம். மணி விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். மணி விஷயத்தில் அதிகமாக ஸ்டக் ஆகிருக்கீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு கிடைக்கிது தவிர நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு மணியில் ஒரு ஃப்ளோ உங்களுக்கு இன்னும் கிடைக்கல. சில பேர் ஃபோக்கஸ்லேயும் டவுனாக இருக்கிறீங்க, ஃபோக்கஸ் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களும் எடுத்துகிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஒரு ப்ரிசன் மோட்லேருந்து ஒரு ஃப்ரீயாக நீங்கள் வெளில வந்த மாதிரியான இருக்குது. உங்களுடைய நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்களுடைய உங்கள் சோல், உங்கள் எல்லாமே அந்த விஷயங்கள் வந்துட்டு டோட்டலி ஒரு ஃப்ரீயான மாதிரி ஒரு சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி இருக்குது. ஃபேஸ்புக் சடன் எனக்கு மைண்டில் வருது. ஃபேஸ்புக்கில் நீங்கள் எதனா ஒரு கம்யூனிட்டி மாதிரி எதனா ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நீங்கள் வந்துட்டு ஏதோ ஒரு கம்யூனிட்டி பைண்ட் பண்ணி வச்ச மாதிரி எதனா ஒரு விஷயம் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாமே யாருக்காது ஃபேஸ்புக் சிக்னிஃபிகண்ட்டாக. சில விஷயங்கள் நீங்கள் மிரர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நடக்கிறது தேஜாவு மாதிரியும் இருக்கும். சம்டைம்ஸ் நீங்கள் கனவுல எப்பயோ பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு இப்போ நடக்கிற மாதிரி இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், இந்த விஷயத்த நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், இல்லை நான் ஏதோ ஒரு விஷயம் எனக்கு கனெக்ட் ஆகுது இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியும் இருக்குது சில விஷயங்கள். கனவுல கண்டிப்பாக ஏதோ ஒரு தேஜாவு கம்யூனிகேஷன்ஸ் கம்பல்சரி இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. சில பேருக்கு தூக்கம் சரியாக வராமல் இருக்கலாம். இப்போது ரீசெண்டாக கொஞ்ச நாளாக அவங்களுக்கு தூக்கம் அடிக்கடி முழிப்பு வர மாதிரி இருக்கலாம். தூக்கம் அந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் இல்லாத மாதிரி இருக்குது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ், சில விஷயங்கள் நீங்கள் அதிகமாக ஓவர் திங்க் பண்ணுறதுனால அந்த ப்ராப்ளம் இருக்கிற மாதிரி இருக்குது, வேறு எந்த ரீசனும் கிடையாது. இன்னொரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன், சில பேர் வந்துட்டு லைஃப்பில் எதனா சில விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு தடையாக இருக்குது, திரும்ப ஃபேமிலியில் சில சுச்சுவேஷன்ஸ் வருதுன்னா எல்லாத்துக்குமே விச் கிராஃப்ட் மட்டுமே காரணம் கிடையாது. உடனே எனக்கு நான் மந்திரம் பண்ணியிருப்பாங்களோ விச் கிராஃப்ட் பண்ணியிருப்போம், தயவு செஞ்சு அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு போகாதீங்க உடனே. கண்டிப்பாக இப்போ நீங்கள் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து வேறு ஒரு ஆப்போசிட், நீங்கள் இது வரைக்கும் பார்க்காத, அதை பற்றி கேள்விப்படாத, அதை பற்றி கூட உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒரு ஐடியாவே இல்லாத ஒரு நல்ல விஷயத்துக்கு நீங்கள் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் பிளஸ்ட். என்னோட எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ், மை ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் பிளஸ்டு தான். பி பிரேவ் அண்ட் ஹானஸ்ட். கண்டிப்பாக உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ் எல்லாமே கேட்டாச்சு. நீங்கள் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணியிருக்கீங்களோ, ஏஞ்சல்ஸ் கிட்ட அந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் பண்ண அந்த மேனிஃபெஸ்டான அந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்க காது வரைக்கும் போயாச்சு. கண்டிப்பாக அதுக்கான விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு அது கைக்கூடி வரும்ன்ற மாதிரி இருக்குது. ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப அதிகமாக நீங்கள் எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. க்ரௌன் சாக்ரா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள், உங்கள் ஹார்ட் சாக்ரா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயம் புதுசாக ஸ்டார்ட் ஆக போகிறதுன்றது கண்டிப்பாக அந்த விஷயம் ஸ்டார்ட் ஆனவங்க வந்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு புது விஷயம் ஸ்டார்ட் ஆகுது. இது வரைக்கும் நீங்கள் பண்ணாத ஒரு விஷயம், கேள்விப்படாத ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கு. கேள்விப்படாதுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில் வர மாதிரி இருக்குது. மேபி நீங்கள் இத்தனோண்டு நினச்சிருந்தீங்கன்னா கடவுள் உங்களுக்கு இவ்வளோ நிறைய அந்த ஒரு நல்ல விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. எப்பவுமே சின்னதாகவே யோசிக்காதுங்க, நல்லா நிறைய விஷயங்கள் யோசிங்க, நிறைய லெவலில். நமக்கு இது இருந்தால் போதும்னு நினைக்காதுங்க. கடவுள் நமக்கு இதை விட அதிகமாக இன்னும் நிறைய விஷயங்கள் கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி அப்படி யோசிக்க சொல்கிறாங்க உங்களை உங்கள் ஆன்செஸ்டர்ஸ்.
நீங்கள் நினைக்கிறத விட நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் அதிகமான ஒரு ஒர்த் இருக்கக்கூடிய ஒரு பர்சன் சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்களை வந்து ரொம்ப குறைச்சி எடை போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் வந்து நிறைய நல்ல விஷயங்கள், பெரிய நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப ஒர்த்தான பர்சன்ற மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது. பட்டர்ஃப்ளை எடுத்தோடனே பாட்டம் ஆஃப் த டெக். ட்ரான்ஸ்ஃபர்மேஷன், கரேஜ், கம்யூனிட்டி. நான் கம்யூனிட்டி பற்றி நான் பேசினேன். நான் ஃபேஸ்புக் கம்யூனிட்டி, ஏதோ ஒரு ஃபேஸ்புக்ன்றது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. கம்யூனிட்டி, ஃப்ளோவில் போங்க. ஃப்ளோ கோ வித் ஃப்ளோ. கண்டிப்பாக இன்னும் கரேஜ் உங்கள் லைஃப்பில் அதிகமாக எடுத்துகிட்டு வரதுக்கு அவங்களுடைய ஆன்சஸ்டர்ஸ் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குங்க. ஏகப்பட்ட பட்டர்ஃப்ளைஸ், ரெயின்போ, நிறைய நல்ல விஷயங்கள். கண்டிப்பாக ஒரு பிரைட்டாக ஒரு நல்ல ஒரு பெரிய விஷயம் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வருது. கண்டிப்பாக சில பேருக்கு வித்தின் 2 to 3 months இருக்கலாம், ஆனால் கம்பல்சரி கிடைக்கும். நீங்கள் இதை பற்றி எதுவுமே, சில பேருக்காக சொல்கிறேன், சில பேர் வந்து எதுவுமே நீங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணாமல் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கடவுள்கிட்ட நீங்கள் ப்ரே பண்ணாமல் ஏதோ நார்மலி இருந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் வரும் எதிர்பார்த்துட்ருக்கீங்கன்னா எதுவுமே உங்கள் சைட்லேருந்து எந்த ஒர்க்கும் இல்லாமல், நான் உங்களுக்காக சொல்லலை, நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் பண்ணியிருக்கீங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் அவங்களுக்காக மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கேன். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்கள் எதிர்பார்த்ததை விட பல மடங்கு ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வருது. ஆனால் நீங்கள் நினச்சது கடுகு அளவு தான், கிடைக்க போகிறது கடல் அளவு, கடலுக்கு அளவே கிடையாது. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் வரப்போகுது. உறுதி, மார்க் பண்ணிக்கோங்க கேலண்டரில், உறுதி கண்டிப்பாக வருது. கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டகாலங்கள் எல்லாமே தீருது. உங்களுடைய ஸ்லீப்லெஸ் நைட் எல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. சில பேர் வந்து கொஞ்சம் பிஸியாக போகிறீங்க உங்கள் ஒர்க்கில். சில பேர் வந்துட்டு வீட்டில், சில பேர் வந்துட்டு மேபி சின்ன பிஸ்னஸ் பண்ணுற லேடிஸாக இருந்தீங்கன்னா, இல்லை மேல் ஆர் ஃபீமேல் யார் இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸை கொஞ்சம் க்ரோத் தெரிய வர மாதிரி இருக்குது. இன்னும் நிறைய பிஸி ஒர்க் உங்கள் லைஃப்பில் ஸ்கெடியூல் வரப்போகுது. மணி விஷயத்துலையும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே, ஒரு விஷயம் நீங்கள் சரி பண்ணும்போது எல்லா விஷயமும் உங்களுக்கு தானாகவே அது வந்துடுற மாதிரி தான் இருக்காது. நேற்றுலேருந்து ரொம்ப நல்ல எனர்ஜியில் இருக்கேன் நான். ரொம்ப எனர்ஜி நான் ஃபீல் பண்ணுறீங்க. கண்டிப்பாக ப்ரிப்பேர் ஆகிக்குங்க மைண்ட் அளவில். ரொம்ப பெரிய விஷயம் வருது உங்கள் லைஃப்பில். என்ன விஷயம் உங்களுக்கு லைஃப்பில் வந்தால் நீங்கள் ரொம்ப ஹாப்பி, நீங்கள் ரொம்ப ஒரு பெரிய லெவல் அந்த விஷயம் எனக்குன்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு வருது. எப்போவுமே சில பேருக்கு வந்து மணி தான் நமக்கு ஒரு பெரிய விஷயம் சொல்ல முடியாது. சில பேருக்கு நிம்மதி இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிச்சுவேஷன், ஒவ்வொரு விதம் இருக்குது. அந்த விஷயங்கள் நீங்கள் பெரிய லெவல் வர மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய கிரவுன் சாக்ரா, ஹார்ட் சாக்ரா ப்ரொடெக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நல்ல விஷயங்கள் வரும்போது எல்லாம் நீங்கள் உங்களுடைய வைப்ரேஷன்ஸ், அந்த எனர்ஜி ஒரு ஹை லெவலில் வரும்போது நிறைய ஒரு நெகட்டிவ் ஈவிலைஸ் சீக்கிரம் அட்டாக் ஆகும். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோஸில். அதனால் ப்ரொடெக்ட் பண்ணுங்க. கண்ணடி படாதீங்க. ஏன்னா நிறைய பேரோட கண்ணு உங்கள் மேலே தான் இருக்குது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹையில் பறக்கக்கூடிய ஒரு பறவை நீங்கள். அதனால் நிறைய பேரோட கண்ணு உங்கள் மேலே இருக்குது. கேர்ஃபுல்லாக இருக்குங்க. உங்களுடைய எந்த நேரத்தில் ஃபோக்கஸ்டாக இருங்க. எப்பவுமே ஃபோக்கஸாக இருங்க எல்லா விஷயத்துலையுமே. கேர்லெஸ்ஸாக மட்டும் எப்போவுமே இருக்காதிங்க. எப்போவுமே லைஃப்பில் எந்த விஷயத்தையும் கேர்லெஸ்ஸாக இருக்காதிங்க. நீங்கள் எவ்வளோ ஹையில் நீங்கள் பறந்தாலும் உங்களுடைய கண் அந்த ஃபோக்கஸ்ன்றது அந்த பருந்து மாதிரி எப்போவுமே ஷார்ப், ரொம்ப இதுவாக இருக்கணும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கணும். இதுதான் உங்களுக்கான ரீடிங் எப்படி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.